இந்த மாத வாக்குத்தத்தத்தை எல்லாரும் சொல்லும்படி கேட்கிறேன். சொல்லலாமா? சொல்லுங்க. பலத்தினால். ஆமேன் ஆமேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அபிஷேகத்தினாலே. ஆமேன். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே வரும் பொழுது அந்த அபிஷேகத்தினால் நுகங்கள் என்ன செய்யப்படும்? முறிக்கப்படும். ஆமேன். இன்றைக்கி காலையில் அந்த பகுதிகள், இன்றைக்கி வாசித்த பகுதியிலிருந்து தான் சில பகுதிகளை பார்க்க போகிறோம். எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 1009வது பக்கத்தில், கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. அப்படின்னா என்ன? அபிஷேகம். ஆமேன். அந்த சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஆமேன் ஆமேன். நல்ல வாசிக்க கேட்கிறேன். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைமைகள், நம்முடைய பொருளாதார நிலைமைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், நம்முடைய சரீர சூழ்நிலைமைகள் எப்படி தான் இருக்குது? ஒரு எலும்புகள் நிறைந்த உலர்ந்த எலும்புகள். ஆமேன். ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவமாக இருக்குது பாருங்கள். என்னை அவைகளின் அருகே சுற்றி டெய்லி அதுக்குள்ளே தான் நடந்து வரோம். அந்த சூழ்நிலைமைகளுக்குள்ளே நம்ம நடக்கிறோம். நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைமைகள், நம்பிக்கை எல்லாம் அற்றுப்போன சூழ்நிலைமைகள். ஆமேன். அதில் சொல்லியிருக்குது, நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் எலும்பு மட்டும் இல்லை, சாதாரண எலும்பாக மட்டும் இல்லை, அதுக்கு மறுபடி என்ன சொல்லியிருக்கு? மிகவும் உலர்ந்ததாக இருந்தது. எப்படி இருந்தது? உலர்ந்து போன நிலைமைகள் நம்ம வாழ்க்கையில். ஆமேன். நிறைய நேரங்களில் நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போன நிலைமைகள், நம்முடைய சூழ்நிலைமைகள் உலர்ந்த எலும்புகளின் நடுவில் நடக்க பண்ணுகிற அனுபவங்கள். ஆமேன். அடுத்தாக்கில் சொல்லியிருக்கோம், அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை. அப்போ எனக்கும் இன்னைக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, உலர்ந்த எலும்புகள் நடுவில் நம்பிக்கையற்ற ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவங்களில், ஒரு உலர்ந்த சூழ்நிலைமைகள், நம்பிக்கையே இல்லாத அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை உண்டா? பிரேத குழிகளில் கிடக்கிற காரியங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை உண்டா? ஒன்றுமே கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகளில் நடக்க பண்ணுறது ஒரு நோக்கத்தோடு தான். நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படும் என்று சொன்ன பரிசுத்த ஆவியானவர், இதெல்லாம் அந்த காலை வேளையிலே உலர்ந்து போன அனுபவங்களோடு, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைமைகளோடு காணப்படுகிறதோ, கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் என்ன கொடுத்துருக்கிறாரு? வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு. என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரு இந்த வருஷத்தில்? பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போ அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டதுங்கிற வார்த்தைகளை உறுதியாக பிடிச்சு கொண்டு, அந்த உலர்ந்து போன சூழ்நிலைமைகளை பார்க்காம, அந்த உலர்ந்து போன எலும்புகள் நிறைஞ்ச இடத்துல ஆண்டவர் நம்மளை நடக்க பண்ணினதை நோக்கம், அந்த வாக்கு தத்தங்களை உடைய வாக்கு பெற்ற தேவ ஜனங்களாக நம்ம இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, அந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு, அந்த உலர்ந்து போன சூழ்நிலைமைகளை பார்த்து பேசு. ஆமே. அவரை என்னை விசுவாசிக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதிலும் பெரிதானவர்களை காண்பாயின்னு சொன்னார். ஆமேன். அவரை விட 2 மடங்கு, ஆமேன், இன்னும் அதிகமாய் நம்ம செய்யக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. இந்த பகுதியில் சொல்லியிருக்குது, அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய. இப்போ எந்த வார்த்தையை சொல்ல போகிறோம்? அந்த சூழ்நிலைமைகளில் நடக்கிற தேவ ஜனத்தை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு காலையில் சொல்கிற ஒரு காரியம், நம்பிக்கையற்ற எல்லையில் இனிமேல்லாம் இந்த காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது நடக்காது, இது வாய்க்காது, இது கிடைக்காது, இது நல்லா ட்ரை ஆகிருச்சு, இனிமேல் என் நம்பிக்கையே நமக்கு இல்லை,
இதில் எந்த நம்பிக்கைக்குரிய உத்தரவாதமும் அதுக்குள்ளே இல்லை. ஸோ அதை பற்றி இல்லாத சூழ்நிலைமையில தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அலங்கார வாசலில் உட்கார்ந்துருந்த அலங்கோல முடவனை தேவ பிள்ளைகள் பார்த்து என்ன சொன்னாங்க? வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்துல இல்லை, ஆனால் எங்களிடத்துல என்ன இருக்குது? நாமம் இருக்குது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. அப்போது அந்த கைகளும் கால்களும் முடக்கப்பட்ட நிலைமையில் ஒருத்தர் தூக்கி கொண்டு வந்து அந்த அலங்கார வாசலில் உட்கார வச்சு பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமையில் உள்ளவனை பார்த்து தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி இந்த பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க? ஆமாம், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்னு உலர்ந்த எலும்புகளுக்கு சொல்லப்படுது. ஆனால் அந்த பகுதியில் என்ன சொன்னாங்க? வெள்ளியும் எங்களிடத்துல இல்லை, ஆனால் எங்களிடத்துல உள்ளதை. அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? ஆமே, ஆவி உண்டு, வார்த்தை உண்டு. ஆமே, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, தேவ சமூகம் உண்டு. ஆமே ஆமே. அப்போ அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை என்ன செய்யும்? கண்டிப்பாக காலூன்றி நிற்க வைக்கும். ஆமே. இங்கே பாருங்க, அடுத்த நிற்க வச்சு தான் வைக்கலையா? அவன் எழுந்து நின்று குதித்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினான் வேதம் சொல்லுது. அவன் அப்படியே இருந்திருந்தான்னா அப்படியே தான் இருந்திருப்பான். வாசலில் உட்காந்து பிச்சை கேட்குறனாவே தான் இருந்திருப்பான். எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அந்த வாசலை கடந்து வரும் பொழுது எல்லாரும் பெரிய பெரிய பணத்தை அவனுக்கு கொடுத்தாங்களா? கிடையாது. அவங்க வர்ற வழியில் சின்ன ஒரு தான தர்மம் பண்ணிவிட்டு ஆலயத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. அவங்களால எதுவும் செய்ய முடியல. ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம், அவங்களுக்குள் மேலே இருக்கிற அந்த அழைப்பின் அபிஷேகம், அவங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியின் வைராக்கியம். ஆமாம் தானே? அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்பட்டதா முறிக்கப்படலையா? எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தர்றேன்னு சொல்லும் பொழுது நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடன் சொன்ன பொழுது ஆமே, அந்த நாமமே அவனுக்கு அந்த சர்வாங்க சுகத்தை வழங்கியது. எது அவங்களுக்குள்ளே இருந்து செயல்பட்டது? அந்த அபிஷேகத்தின் வல்லமை. ஆமே. அடுத்து இதில் சொல்லியிருக்கு பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமேன். அடுத்தாக்கில் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி. இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் நம்முடைய உலர்ந்து போன அனுபவங்கள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைமைகள், எதிர்பார்ப்புகளிலே தோற்று போன சூழ்நிலைமைகள், காலமாய் காத்திருக்கிற சூழ்நிலைமைகள். ஆமேன். நம்பிக்கைக்கு ஏதுவல்லாத சூழ்நிலைமைகள். ஆமேன். மருத்துவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலைமைகள். அவங்கெல்லாம் இவ்வளோதான், மேக்சிமம் இவ்வளோ தான் செய்ய முடியும், இதுக்கு மேலே இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் உங்கள் கடவுளை நம்பிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமேன். அப்போது அந்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் அந்த அபிஷேகத்தினாலே அந்த நுகங்கள் என்ன செய்யும்? கண்டிப்பாக முறிக்கப்படும். ஆமே. எல்லாம் சொல்லியிருக்குது, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களின் ஆவியை எப்போ கட்டளையிடுவார்? நம்ம செய்ய சொன்னதை நம்ம செய்யும் பொழுது, நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அந்த சூழ்நிலைமைகளை பார்த்து பேசும் பொழுது, கடலில் நடந்துவான் ஆண்டவர் சொன்ன உடனே நடந்தாரா? நடக்கலையா? ஆண்டவரை பார்த்து நடக்கும் வரைக்கும் அந்த எந்த அலையும் அவரை தாக்கலை. ஆமே. கடல் மேலே நடக்கும் பொழுது எப்போ அந்த அலையும் புயலையும் பார்க்க ஆரம்பித்தாரோ அப்போ என்ன செய்தார்? அமிழ்ந்து போக தொடங்கினார். அதே மாதிரி வாக்கு தத்தங்கள் மேலே கண்களை பதிய வச்சு நம்மிடத்தில் கிடைக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை தேவ ஆவியின் நிறைவோடு அபிஷேகத்தின் வல்லமையோடு, ஆமேன் ஆமேன், சும்மா அப்படி வாக்கு தத்தத்தை சொல்கிறத விட நல்லா ஆவியினால் நிறைந்து, ஆமேன், அந்த அபிஷேகத்தினால் நிறைந்து, ஆமேன், அந்த அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும், கண்டிப்பாக முறிக்கப்படும். ஆமேன். அந்த கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமேன். அடுத்தாக்கில் சொல்லியிருக்குது, எப்போ ஆவியை கட்டளையிடுவார் அப்படின்னா அவர் சொன்னதை நம்ம செய்யும்போது, அதை மனதில் கொள்ளணும். ஆமேன்.
அவர் என்ன சொன்னார்? அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னார். அடுத்தாக்கில் சொல்லியிருக்கு, நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ ஒரு அசைவு உண்டாச்சா? உண்டாகலையா? கண்டிப்பாங்க சொல்லியிருக்கு. ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே தெரியுமாங்க. எது எது நமக்கு தெரியுமா? ஆனால் அந்த அபிஷேகத்தின் நிறைவோடு கூட வேறுபட்ட சூழ்நிலைமைகள் உள்ள பகுதிகளிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பிள்ளைகள் காரியங்களில், நமக்கு ஆண்டவர் நம்பி கொடுத்த ஊழியத்தின் எல்லைகளில் வேறுபட்ட வித்தியாசமான இனம் கண்டு கொள்ள முடியாத சூழ்நிலைமைகளில் அந்த ஆவியின் நிறைவோடு, அந்த அபிஷேகத்தின் அனுக்கிரகத்தோடு அந்த எல்லைகளிலே பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னபடி அந்த வாக்கு தத்தங்களை அந்த ஆவியின் நிறைவினால் உபயோகப்படுத்தும் பொழுது என்ன உண்டாகுதாங்க? இதோ அசைவு கண்டிப்பாக உண்டாகும். அந்த வாசலில் இருக்கிற அந்த வாலிபனுக்கு உண்டாச்சா? உண்டாகலையாங்க? கண்டிப்பாக உண்டாகுச்சு. அது ஒவ்வொரு எலும்பும் தங்கள் தங்கள் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்தோமே ஆனால். எப்படி செய்யணும்? வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களோடு, ஆவியின் நிறைவோடு, அபிஷேகத்தின் அனுக்கிரகத்தோடு. நம்ம மேலே அபிஷேகம் இருக்குங்க. அபிஷேகம் என்னும் கிரீடம். அடுத்தாக்கில் சொல்லியிருக்கு, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய். ஆமேன். இன்னைக்கு நம்பிக்கை அல்லாத செத்த நிலைகள், உலர்ந்த எலும்புகளின் அனுபவங்கள், இயலாமை, வறுமை, தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைமைகள், வித்தியாசமான வேறுபட்ட இனம் கண்டு கொள்ள முடியாத பல பிரச்சனைகளின் ஊடே இந்த அபிஷேகத்தின் நிறைவினாலும் ஆவியின் வல்லமையினாலும் அவர் சமூகத்திலே வரும் பொழுது, அந்த வார்த்தைகளை பிரயோகம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இரைச்சல் உண்டாகும், அசைவு உண்டாகும். அந்த எலும்புகள் தன் தன் எலும்போடு சேர்த்து கொள்ளும். பார்த்து கொண்டிருக்கிற மாம்சம் உண்டாகும். மேற்புறம் அங்கு தோலினால் மூடப்படும். ஆவி இல்லாதிருந்தது. மறுபடியும் அவர் சொன்னதை சொல்லும் பொழுது ஆவி என்ன செய்ததான்? அவைகளுக்குள் பிரவேசித்தது. சொல்லணும். நான் பாட்டுக்கு பைபிள் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அந்த வாயில் ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினால நிறைந்து அந்த ஆவியின் நிறைவினால பேசும் பொழுது கண்டிப்பாக அது தீர்க்கமாக பலிக்கும், அக்யூரேட்டாக வாழ்க்கையில் பலிக்கும். ஆவி உட்பிரவேசித்து அது என்ன செய்ததான்? காலூண்டி நின்றது. அது ஒரு சேனையாய் மாறியது. அடுத்தாக்க சொல்லியிருக்கு, என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, அவர்கள் எங்கள் எலும்புகள். நிறைய நேரம் நம்ம சொல்கிறோம், நல்ல என்னோட கவனமாக கவனிக்கணும். எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. நாங்கள் நிறைய நேரங்களில் உலர்ந்து போன அனுபவங்கள். அடுத்தாக்கள் என்ன சொல்லியிருக்கு? நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலைமைகள். there is no more hope. ஆனால் பைபிள் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை கண்டிப்பாங்க. இன்றைக்கி அந்த ஆவியின் நிறைவை ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். இந்த அபிஷேகத்தின் வல்லமையை இன்னும் யாரும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலைன்னா ஆண்டவர்கிட்ட ஊக்கமாக கேளுங்க. ஆண்டவரே, அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பரிசுத்தாவியினால் என்னை நீர் நிறைக்கணும் ஆண்டவரே.
ஆமேன். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை, அந்த பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமேன். கேளுங்க, அந்த ஆவியின் நிறைவினால தான், ஆவியினால் நடத்தப்பட்டார் அப்படின்னு இருக்கோம். ஆமே. ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு கொண்டு போனார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆமே. அந்த அபிஷேகத்தினால தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணை வாழ்க்கையில் இருக்கிற, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சில நேரங்களில் நல்லா ஜெபம் பண்ண முடியாத சூழ்நிலைகளில் நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுக்களோடு, அந்த அனுபவம்லாம் எனக்கு இருந்திருக்கு. ஒன்றுமே புரியாது, ஆனால் ஆண்டவர் சில நேரம் ஏவுவார், சில நேரம் சில காரியங்களை சொல்லி ஏவுவார், சில நேரம் இனம் புரியாத ஒரு பாரம், இனம் புரியாத ஒரு அழுத்தம். அது என்ன செய்ய வைக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ராத்திரியாக இருக்கலாம், சில நேரம் நடு இரவாக இருந்திருக்கு, சில நேரம் அதிகாலை 3 மணியாக இருந்திருக்கு. என்னை அறியாமல் என்ன செய்வேன், எழுந்து முழங்கால் படிக்கிட்டு கண்ணீர் தார தாரையாக ஊற்றும். என்னன்னே புரியாது, அந்நிய பாஷையில் தான் ஜெபம் பண்ண முடியும், என்ன ஜெபம் பண்ணன்னு தெரியாது. என்ன சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர், நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு கூட என்ன செய்வாராம். ஆமாங்க. அதனால தான் அந்த அபிஷேகத்தினால் மாத்திரம்தான் அந்த நுகங்கள் முறிக்கப்பட முடியும், அல்லாமல் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. தங்கச்சி சிஎம்சியில் ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது ஜூப்ளின் நம்மக்கிட்ட வந்தாங்களா, தம்பி எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆன்ட்டி அவங்களுக்கு வேண்டிய சில நபர்கள் மூலம் அங்கே மூவ் பண்ணேன், அங்கே டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு கால் பண்ணி பேசினாங்க, முடியாது, இந்த மாதிரி ரிஸ்க்கெலாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது, அப்படியே அவங்க நல்லானா கூட வீல் சேரில் தான் அவங்கள வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு நிறைய சொன்னாங்க. அப்போது அவங்க எனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. தம்பி ஜூப்ளின் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆன்ட்டி நீங்கள் எதையுமே காதில் வாங்காதீங்க, வாக்கு தத்தத்தை மட்டும் மனசில் நினச்சி நல்லா டங்ஸ்லே பேசி ஜெபம் பண்ணுங்க ஆன்ட்டி. எப்படி ஜெபம் பண்ணணும்? எதனால் மட்டும்தான் அந்த நுகம் முறிக்கப்படும்? அபிஷேகத்தினால். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். ஆமே. நல்லா டங்ஸ் பேசி ஜெபம் பண்ணி பாருங்களேன். அது அந்த அனுபவம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த ஆவியின் அபிஷேகத்தை தாரோம், அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு உம்மை ஆராதிக்கிற கிருபைகளை தாரோம், நல்ல அந்நிய பாஷையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஹவர்ஸ் டுகெதர் அட்லீஸ்ட் 1 hour. ஆமென். ஜெபம் பண்ணி பாருங்களேன். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் உண்டாகும். ஆமென். ஆமென். என்ன செய்யும்? அபிஷேகத்தினால். கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. ஆமென். இதில் சொல்லியிருக்கு, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் இதே சூழ்நிலைமை தான் இன்றைக்கி அநேக எல்லைகளில் நமக்கு இருக்குன்னா, நல்ல அந்த அதிகாரத்தை ரிப்பீட்டடாக வீட்டில் போய் வாசித்து அந்த வார்த்தைகளை நேசித்து, ஆமே, இப்படி சூழ்நிலைமை தான் இன்றைக்கி இருக்கு ஆண்டவரே. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி இந்த சூழ்நிலைமைகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். ஆமே. இந்த சூழ்நிலைமைகளோடு நான் பேசுகிறேன். ஆமேன். 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 இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடக்கணும். அதுக்கு அந்த ஆவியின் நிறைவு வேணும். அதுக்கு அந்த ஆண்டவரோடு உள்ள அந்த உறவுகள் கரெக்டாக இருக்கணும். சும்மாலாம் எதேச்சையாக அப்படிலாம் போய் டப்புன்னு ஒரு காரியத்தையும் நம்ம சாதிக்க முடியாது. தெய்வத்தோடு உள்ள உறவுகளை வலுப்படுத்தி, தெய்வத்தோடு உள்ள உறவுகளை சீர்படுத்தி, தெய்வத்தோடு உள்ள உறவுகளை ஸ்திரப்படுத்தி, ஆமென், இந்த அபிஷேகத்தின் நிறைவோடு கூட ஆவியின் நிறைவினால் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினால் அந்த நபர்கள் வாழ்க்கையிலே நாம் ஃபேஸ் பண்ணுகிற சூழ்நிலைமைகளிலே உள்ள எல்லா நுகங்களும் முறிக்கப்படும். ஆமென். அடுத்தாக்கில் பாருங்கள், தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது, இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை
திறந்து உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று. எங்கேருந்து வெளிப்பட பண்ணுற? பிரேத குழி எப்படி இருக்குங்க சொல்லுங்க? எப்படி இருக்கும்? அதை ஓப்பன் பண்ணோன்னா பக்கம் போக முடியுமா? அதனால தான் அவள் சொல்கிறா, 4 நாளாயிற்றை கல்லறையில் கல்லை புரட்ட சொன்னோடனே லாசரு கல்லறையில் போய் அதில் தேவ பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாசருவே வெளியே வான்னு சொன்னதுனால லாசரு மட்டும் வெளியே வந்தாராம். சும்மா வெளியே வா அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன இருக்குமா? அங்கே உள்ள எல்லாருமே உயிரோடு வந்திருப்பாங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை. 2வது, ஆவியானவர் விடுதலை உண்டு. ஆண்டவருடைய ஆவியானவர் இரட்சகர் இயேசுக்கு மேலே என்ன செய்தார்? புறாவை போல் அமர்ந்திருந்தார். ஆமென், ஆமென். அந்த ஆவிக்குள்ளாக்கப்படுகிற அனுபவங்கள். பக்தன் சொல்கிறார்ல, கர்த்தருடைய நாளில் அவருக்கு அங்கே கேலண்டர் இருந்ததா? அவருக்கு கடிகாரம் இருந்ததா? சொல்லுங்க. பத்மதீவில் அவருக்கு என்னங்க இருந்தது? ஆனால் அவர் மேலே உள்ள பாசம், அவர் மேலே உள்ள ஆசை, அவர் மேலே உள்ள ஒரு பற்றுதல், இது எல்லாம் அந்த கர்த்தருடைய நாளில் அவரை என்ன செய்தது? ஆமாங்க, அந்த நேசம் பாசம் வரும்போது தானாக நம்ம ஆவியினால் நிரப்பப்படுவோம். சில நேரங்களில் சில நபர்களை சொல்லி ஆண்டவர் நம்ம எழுப்பி விடுவார். சில நபர்களுக்கு குறித்த பாரத்தை நமக்கு கொடுப்பார். ஜெபம் பண்ணிடணும். சில காரியங்களை கர்த்தர் நமக்கு இண்டிகேட் பண்ணுவார். அதை கேன்சல் பண்ணி ஜெபம். ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அதை பாருங்கிறதுக்கல்ல, நமக்கு உஷாராக இருக்க சொல்கிறாரு. நம்மளை அந்த காரியங்களில் ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறாரு. அதை நம்ம கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது அது கேன்சல் ஆகும். அப்போ அந்த ஆவியின் நிறைவு நமக்குள்ளே வேணும். அந்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுது, அவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர். அவர் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியானவர். அவர் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற. ஆமாங்க, இது எல்லாமே நமக்கு வேணும். இந்த ஞானத்தை, குடும்பத்தை நடத்துகிற ஞானத்தையும் உணர்வையும். உணர்வு வேணும். என்ன நடக்கு, வாட்சன் வீப்பாக இருக்கணும். நம்முடைய குடும்ப காரியங்களில், ஊழிய காரியங்களில், பிள்ளை வளர்ப்பு காரியங்களில், வெதர் பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் என்ன வேணும்? அந்த அவேர்னஸ் நமக்கு வேணும். ஆமென். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர். ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியானவர். ஏசாயா 11வது அதிகாரம் நினைக்கிறேன் அது. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற. எல்லாம் எடுத்து காட்டினா டைம் ஆகும். என் கூட நீங்கள் தொடர்ந்து வரும்படி கேட்குறேன். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர். அந்த அறிவு நமக்குள்ளே வரணும். ஆண்டவரை குறித்த அறிவு. ஆமேன். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை கிட்டி சேரணுமே. ஆமேன். அந்த அறிவை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த அறிவை தாரும், இன்னும்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். அந்த அறிவினால தான் அந்த காரியங்களை நம்ம நிதானிக்க முடியும். ஆமேன். அப்போது அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள, ஆமேன், அந்த அபிஷேகத்துக்குள்ள, அந்த அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படுகிறது. அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியானவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர். ஆமேன். இது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, அந்த ஆவியின் நிறைவை எனக்கு தாங்கப்பா, அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நல்ல அந்நிய பாஷையில் ஆண்டவரே, அதெல்லாம் ஆண்டவருடைய 1 மணி நேரமாவது என்னோடு கூட நீங்கள் விழித்திருக்க கூடாதா? ஆமேன். ஆண்டவர் சொல்வார், அந்த 1 hour நீங்கள் கொஞ்சம் முதல்ல ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆவி நிறைவோட, அந்நிய பாஷையோட ஒரு 1/4 மணி நேரம், அப்புறம் ஒரு 20 minutes. நீங்கள் அப்படி கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்களேன். அப்படி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும் பொழுது டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா ஒரு அபிஷேகத்துக்குள்ள, ஒரு புது அனுபவத்துக்குள்ள, புது புது பாஷை, நல்ல ஆவியினால் பாடல்களை பாட கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன். அந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு அவருக்கு தெரியும் நம்மளை விண்ணப்பம் பண்ண வைக்கிற நல்ல ஆவியானவர். ஆமேன். ஆமேன். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்னொரு பகுதி என் கூட சேர்ந்து பாருங்கள்.
என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன். இப்போ இந்த ஆவியை யார் தான் நமக்குள்ளே வைக்கணும்? ஆமாம், நல்லா கேட்க போகிறேன். எனக்குள்ளே வைங்கப்பா. ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை துணையை அந்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே வரட்டும். ஒழுங்கின்மை, வெறுமை எல்லாம் மாறணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேல் அசைவாடின பொழுது ஒழுங்கின்மை மாறிட்டு, வெறுமை மாறிட்டு, இருள் அகன்று போனது, ஒளி உண்டானது. ஆமாவா இல்லையா? நல்லா கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஆவியானவருடைய ஆளுகை, ஆவியானவருடைய அனுக்கிரகம் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் எங்களுக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இதில் இவர்களை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை எங்கே முதல்ல ஆண்டவர் சேர்ப்பேன்னு சொல்கிறாரு. இந்த ஆவியை நமக்குள்ள ஆண்டவர் வைக்கும் பொழுது என்ன செய்கிறார்? சுய தேசத்திலே நம்மை கண்டிப்பாக எங்கெங்கே இளைப்பாறுதல் இல்லாமல் அங்கலாய்ப்போடு தத்தளிப்பின் பாத்திரத்தை சுமக்கிற அனுபவங்களோடு இருக்கிற நம்மளை ஆண்டவர் முதல்ல எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறாரா? சுய தேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் மலையாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி ஆமே சுய தேசத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவர் மாத்திரம் அல்ல, ஆமே நாடின துறைமுகத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்க்கிற ஆவியானவர் மாத்திரமல்ல. ஆமேன், ஆமேன். அதில் சொல்லியிருக்கு, இனிமேல் ஒரு பிரிவு அங்கே உண்டாவதில்லை. ஆமேன். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமுகப்படுத்துகிற கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. குடும்பங்களில் உள்ள பிரிவினைகள், வேற்றுமைகள், மாறுபட்ட சூழ்நிலைமைகள் எல்லாவற்றையும் ஆவியானவருடைய அனுக்கிரகத்தினாலே, அபிஷேகத்தினாலே அந்த பிரிவினை என்கிற நுகங்களை கர்த்தர் முறித்து போடுவாராக. ஆமென். அடுத்தாக்கில் சொல்லியிருக்கு, அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலும் இருந்து நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஆமென். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். விக்கிரகங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கு? நரகலான விக்கிரகங்கள். நரகல்னா தெரியும்ல, நரகலான விக்கிரகங்கள். அதில் சொல்லியிருக்கு, அந்த நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை எப்போ அது நடக்குது? ஆவியை நமக்குள்ள அவர் வைக்கும் பொழுது. கேட்கணும், விண்ணப்பம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. அந்த பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ள, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணைக்குள்ள, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்குள்ள, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்குள்ள, ஆமே எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்த மருமக்கமாருக்குள்ள ஒழுங்கின்மை, வெறுமை, வறுமை எல்லாம் மாறணும்னா ஆமேன் ஆவியானவருடைய ஆளுகை நம்முடைய குடும்பங்களிலே அபிஷேகத்தினால் இந்த நுகங்கள் முறிக்கப்பட அந்த ஆளுகை இருந்ததுன்னா நம்ம பேசவே வேண்டாம். அந்த ஆவியை வச்சிருங்கப்பா. அந்த உலர்ந்த எலும்பு உயிரடையட்டும்பா. நம்பிக்கையெல்லாம் அற்று போயிட்டுன்னு சொல்கிறோமே, அந்த ஆவியினால் ஒரு உயிர் மீட்சியை கொடுத்துருங்க. ஆமேன். உயிர் பெறட்டும் அந்த உலர்ந்த எலும்புகள். ஆமேன். அடுத்தாக்கில் சொல்லியிருக்குது, பாவம் செய்த எல்லா இடங்களிலும் இருந்து அவர்களை நீங்களாக்கி அவர் தான் அதை செய்ய முடியும். நான் போய் 100 வாட்டி சொன்னாலும், பட்டினி கிடந்தாலும், அவங்களுக்கு பிரியமானதை நான் செய்து கொடுத்தாலும், எவ்வளவோ அவங்களுக்கு பிரியமாக நடந்தாலும் வாழ்க்கையில் மாற்றங்களை பார்க்க முடியாது. அந்த ஆவியை அவர்களுக்குள் வைக்கும் பொழுது. ஆமேன். நல்லா கவனிங்க. பாவம் செய்த எல்லா இடங்களில் இருந்தும் எந்தெந்த இடங்களெல்லாம் போய் பாவம் செய்தாங்களோ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்களை நீங்களாக்கி
அவர் தான் நீங்கள் ஆக்கணும். அந்த பாவங்களுக்கு அவர் தான் ரட்சிக்கணும். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணையை, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை. ஆமேன். வேகமாக முடிக்க போகிறேன். ஆண்டவர் சுத்தம் பண்ணணும், குடும்பத்தில் ஒரு சுத்திகரிப்பை கொடுக்கணும். ஆமேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். இன்னொரு பகுதி சொல்லியிருக்கு, என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரே ராஜா, வேறு ராஜா உள்ள கிடையாது. வேறு ராஜ்யம் வீட்டுக்குள்ளே வராது. பாவ ராஜ்யம், லோக ராஜ்யம், விக்கிரக ராஜ்யம் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. விக்கிரகங்கள் கட்டோடு ஒழிக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். ஆமே. அது ரொம்ப விலையேறப்பெற்றது. அதை கண்டிப்பாக கேளுங்க. அந்த அபிஷேகத்தினால் நிறைஞ்சி ஆண்டவரை துதிக்கிற கிருபைகளை தருவாராக. அடுத்தாக்குள்ள சொல்லியிருக்குது, ஒரே மேய்ப்பர், வேறு மேய்ப்பர் கிடையாது. ஆமே. அந்த நல்ல மேய்ப்பர் நம்மை நடத்துவாராக. ஆமே. அடுத்தாக்குள்ள சொல்லியிருக்குது 26வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை இனி முன் போல நாம் அலைந்து திரிவதில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அங்கலாய்க்கிறோம் பார்த்தீங்களா, நிலை இல்லாமல் தவிக்கிறோமே, எவ்வளவு தத்தளிக்கிறோம். அந்த சூழ்நிலைமைகள் எல்லாம் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே வரும் பொழுது, பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வைக்கும் பொழுது, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும் பொழுது என்ன சொல்லியிருக்குதுங்க? சமாதான உடன்படிக்கை செய்வாராம், நித்திய உடன்படிக்கையாக இருக்குமா. ஆண்டவர் என்ன செய்வார்? நிலைப்படுத்துவார். மறுபடி அந்த பாவம் செய்கிற எல்லைக்கு ஆண்டவர் விடமாட்டார். ஆவியானவருடைய ஆளுகை, ஆவியானுடைய ஆக்கிரமிப்பு நம்முடைய எல்லைகளிலே வருவதாக. ஆமென். ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் நம் எல்லைகளிலே அசைவாடுவாராக. எதிர்பாராத சூழ்நிலைமைகள், விரும்பாத சூழ்நிலைமைகளிலே ஆண்டவருடைய ஆளுகை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, ஒழுங்கின்மைகள் மாற, வெறுமை மாற, வறுமை மாற, இருளின் ஆதிக்கங்கள் அகன்று போக. ஆமேன். ஆமேன். வெளிச்சம் உண்டாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே அந்த அபிஷேகத்தினால் நுகங்களை முறித்து போடுவாராக. அடுத்தாக்குள்ள சொல்லியிருக்கு, அவர்களை வர்த்திக்க பண்ணி பெருகவே, நிச்சயமாக பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா? கண்டிப்பாக இந்த காலை வேளையில் அந்த ஆவியை நமக்குள்ளே வைக்கும் பொழுது நிலைப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, நம் எதிர்பார்க்கிற சூழ்நிலைமைகளிலே ஒரு ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை, ஒரு சமாதானத்தின் பெருக்கத்தை ஆமேன் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட வல்லவராகவே இருக்கிறார். அடுத்தாக்குள்ள சொல்லியிருக்கு 26ல், அவர்கள் நடுவில் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். ஆமேன். ஆமேன். என்றென்றைக்குங்க. ஏதோ ஒரு டைம்லி டெலிவரன்ஸ் மட்டும் அல்ல. ஆமென். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நிலைப்படுத்துகிறவர் மாத்திரம் அல்ல, நம்மை அந்த குறிப்பிட்ட எல்லைகளிலே நம்மை விடுவித்து நம்மை வர்த்திக்க பண்ணுகிறவர். ஆமென். இன்னும் ஒரே பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் நடுவில் பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். நம்ம வீட்டுக்குள்ளே விக்கிரகங்கள் வர முடியாது. அந்த ஆளுகைக்காக வேண்டிக் கொள்ள போகிறோம், அந்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, தேவ சமூகம் உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, தேவ சமூகம் உண்டு. வெறும் காற்று நீர் வற்றினாலோ, தேசம் பஞ்சத்தில் வாடினாலோ, கேரித்தாற்று நீர் வற்றினாலோ, தேசம் பஞ்சத்தில் வாடினாலோ,
பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும் கர்த்தர் இயேசு நமக்கு உண்டு. பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும் கர்த்தர் இயேசு நமக்கு உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, தேவ சமூகமுண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, தேவ சமூகமுண்டு. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாய் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை, பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்னை ஆவியை அவர்களுக்குள் வைப்பேன் என்று சொன்னீரே. ஆவி பிரவேசித்த பொழுது அவைகள் காலூன்றி நின்றதல்லவா? ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவைகள் ஒரு பெரிய சேனை ஆயிற்றே. ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சுய தேசத்திலே அவர்களை வர பண்ணினீரே ஐயா. ஆண்டவரே, ஒரே ராஜா, ஒரே மேய்ப்பர், அவர்களுக்குள் பிரிவுகள் இல்லாமல் அந்த ஆவியினால் நடத்தப்படுகிற கிருபைகளை நடத்தினீரே. அபிஷேகத்தினால் எல்லா பிரிவினையின் நுகங்கள் முறித்து போடப்பட்டதே ஆண்டவரே. ஆண்டவரே ஐயா, அவர்கள் தீட்டுப்படுவதில் என்று சொன்னீரே. பிதாக்களுடைய தேசத்தில் குடியிருக்க பண்ணீரே. முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் உரியவைகள் அல்லவா? ஆண்டவர் உதவி செய்வீராங்க. ஆண்டவரே, 25வது வசனத்தில் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள் என்று சொன்னீரே. அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களினால் எங்கள் பிள்ளைகளை நிலைப்படுத்தி ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை நாங்கள் எதிர்பார்க்கிற சூழ்நிலைமைகளிலே ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணி ஆண்டவரே, எங்கள் நடுவில் பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபித்து ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஐயா. எங்களுடைய நல்ல மேய்ப்பர், எங்கள் தேவன் ஐயா, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்பட எதிர்பார்க்கிற நன்மைகளை, கிருபைகளை எதிர்பார்க்கிற சூழ்நிலைமைகளில் ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம் ஐயா. உலர்ந்து போன நிலைமைகள், நம்பிக்கையற்ற நிலைமைகள் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்ட பொழுது அது உமக்கே தெரியும் என்று சொன்ன பொழுது அந்த எலும்புகள் உயிரடையும். அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னீரே. எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயப்படாதே, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிற வார்த்தைகளை ஆண்டவரே, குறுகின சூழ்நிலைமைகள்ல, மங்கி போன சூழ்நிலைமைகள்ல அந்த வார்த்தைகளை நாங்கள் டிக்ளேர் பண்ணுவதற்கு இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகத்தினால் அந்த நுகங்கள் முறிக்கப்பட ஆண்டவரே வர்த்திக்க பண்ண எங்கள் ஆண்டவர் நிலைப்படுத்த, எங்கள் தேவனாயிருக்க, மேய்ப்பராயிருக்க ஆண்டவரே, பரிசுத்த ஸ்தலத்தை எங்கள் நடுவில் ஸ்தாபிக்க, விக்கிரகங்கள் கட்டோடு ஒழிக்கப்பட நாம மகிமைப்பட ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூல ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.